ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பன்னீர் பிரியாணி செய்ய இருக்கோம். இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன். 2 டீஸ்பூன் ஆஃப் ஆயில் வந்து நம்ம கடாயில் ஊற்றிருக்கோம். அதில் இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ குக்கரில் பார்த்திங்கன்னா நான் ஆயில் கூட வந்து பார்த்திங்கன்னா மசாலாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வந்து நான் போட்டிருக்கேன். அது கலர் சேஞ்சஸ் கொடுக்கும்போது நம்ம ஆனியன் வந்து பார்த்திங்கன்னா முந்திரியும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டொமேட்டோ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோவும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். அது சேர்த்துக்கினது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாட்ரு வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். நான் 2 கப் ஆஃப் வாட்ரு வந்து எடுத்திருக்கேன். 1 கப் வந்து நான் ரைஸ் எடுத்ததால் 2 கப் வந்து நான் வாட்டர் எடுத்திருக்கேன். அது கூட கேர்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தயிர் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளுக்கு பாயிலிங் ஆகுது. பாயிலிங் ஆகும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து ஏற்கனவே நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பன்னீர் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. புரட்டாசி மாதம் வந்து நம்ம நான்வெஜ் மோஸ்ட்லி எடுத்துக்க மாட்டோம். அந்த டைமில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் ஈஸியான ரெசிபி தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் நான் வந்து கொடுத்துருக்கேன் 2 விசில் மட்டும். ஏன்னா ஆல்ரெடி நான் 15 மினிட்ஸ் வந்து அதை நான் ஊற வச்சுருக்கேன் ரைஸை. ஸோ 2 விசிலே போதும். இப்போது நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை டேஸ்ட் பார்க்கலாம். ரொம்பவும் நல்லாவும் இருக்கும். தேங்க்யூ. ஹாவ் எ நைஸ் டே.